தங்க குழந்தைகளே, நான் உங்கள் கார்த்திகா கவின்குமாரத்தை நாம இன்னைக்கு கேட்க போற கதை இளம் எழுத்தாளர் மோனிகா அவர்கள் எழுதிய பரோட்டா ராஜா என்ற சிறுகதை நூலிலிருந்து மேகமலை சிங்கராஜா அப்படின்ற கதையை தான் நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம். மேகமலையில் சிங்கராஜா எப்படி ஆட்சி செஞ்சிருப்பாரு? வாங்க மேகமலை சிங்கராஜா பற்றி கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு மலை. அந்த மலையை சுற்றி பெரிய காடு இருந்தது. அந்த மலையோட பேர் மேகமலை. ஏன் தெரியுமா அந்த பேர் வந்துச்சு? அந்த மலையோட மேகங்கள் எல்லாம் கீழேயே கையில் தொடுற அளவுக்கு இருக்கும். அதனால தான் அந்த மலையோட பேர் மேகமலை. அங்கே இருந்த காட்டில் ஒரு ராஜா இருந்தார். அவர் தான் கம்பீரமான சிங்கராஜா. அவர் ரொம்ப நேர்மையானவர். எப்போதும் எல்லாருக்கும் ரொம்ப சரியான தீர்ப்பையே சொல்வார். மாதம் ஒரு தடவை காட்டில் வாழ்கிற எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு போய் சுற்றி பார்க்க போவார். யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தால் தீர்த்து வைப்பார். ஆனால் சிங்கராஜாவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலில் அடிபட்டுருச்சு. அதனால் ஒரு காயம் வந்துருச்சு. காட்டை சுற்றி பார்க்க போகவே முடியல. அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நம்ம காலில் இவ்வளோ பெரிய காயம் வந்துருச்சு, நாம் இந்த மாதம் காட்டை சுற்றி பார்க்க போகவே இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். அந்த நேரம் பார்த்து சிங்கராஜாவோட நண்பரான யானை அங்கே வந்தார். சிங்கராஜா சோகமாக இருக்கிறத பார்த்ததும், என்ன சிங்கராஜா, ஏதோ கவலையாக இருக்கிறது மாதிரி தெரியுது அப்படின்னு யானை கேட்டுச்சு. ஆமாம் யானையாரு, நான் மாதம் ஒரு முறை காட்டை சுற்றி பார்க்க போவேன். எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குவேன் இல்லையா? ஆனால் இப்போது காலில் அடிபட்டதுனால என்னால் போக முடியல, அதான் சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார் சிங்கராஜா. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி சிங்கராஜா, நான் ஒரு யோசனை சொல்லவா அப்படின்னு கேட்டது யானை. சொல்லுங்களேன் யானையாரே, சொல்லுங்க அப்படின்னு ஆவலோட கேட்டார் சிங்கராஜா. நீங்கள் வேணும்னா என் முதுகில் ஏறி உட்காந்துக்குங்க, நான் உங்களை காட்டை சுற்றி பார்க்க அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சு யானை. ஆஹா, இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே யானையோட முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டார் சிங்கராஜா. முதல்ல எங்கே போகணும் அப்படின்னு கேட்டுச்சு யானை. முதல்ல நம்ம காட்டில் விவசாய பகுதிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார் சிங்கராஜா. மெல்ல மெல்ல ஆடி அசைஞ்சு காட்டோட விவசாய பகுதிக்கு போணுச்சு யானை. அங்கே குரங்கு கூட்டத்தோட தலைவர் சோகமாக ஒரு பாறை மேலே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு சிங்கராஜா யானைக்கிட்ட அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னார். சிங்கராஜா பார்த்ததும் ஓடி வந்து தன்னோட வயலில் நின்று, வணக்கம் சிங்கராஜா அப்படின்னு சொன்னிச்சு குரங்கு கூட்டோட தலைவர். வணக்கம் குரங்கு கூட்ட தலைவரே, என்ன சோகமாக இருக்கீங்களே, என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அக்கறையோடைய கேட்டார் சிங்கராஜா. ஆமாம் சிங்கராஜா, நீங்கள் ஒரு மாதமாக வராதனால நரிகள் கூட்டம் எங்கள் வாழை தோட்டத்தை நாசம் செஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, எங்கள் கூட்டத்தில் இருந்த குரங்குகளையும் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு தன்னோட கவலையை சொன்னிச்சு குரங்கு கூட்டத்தோட தலைவர். இதை கேட்டது சிங்கராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. என்னது, நான் வராததால இந்த நரிகளுக்கு பயம் குறைஞ்சிருச்சு போலையே. யானையாரே, நீங்கள் நரிகளோட கோட்டைக்கு உடனடியாக போங்க அப்படின்னு யானைக்கிட்ட சொன்னார் சிங்கராஜா. யானையாரோ நரிகளோட கோட்டைக்கு போணுச்சு. அங்கே சிங்கராஜா கோபத்தோட அப்படின்னு கர்ஜித்தது. அந்த கர்ஜனை சத்தத்தை கேட்டதும் பயத்தோட நடுங்கிக்கிட்டே வெளியே வந்தது நரிகள். சிங்கராஜாவுக்கு வணக்கம் அப்படின்னு சொன்னிச்சு. சிங்கராஜா கோபத்தோட, என்ன நரிகளே, உங்களுக்கு எங்கேருந்து வந்தது இவ்வளோ தைரியம்? நான் ஒரு மாதமாக வராமல் போனதால் விவசாய குரங்களை எவ்வளோ தொந்தரவு செஞ்சுருக்கீங்க. அவங்களோட தோட்டத்தையும் நாசம் பண்ணியிருக்கீங்க, குரங்குகளையும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களை என்ன செய்ய போகிறேன் பாருங்க அப்படின்னு அதிர்த்துக்கிட்டு அப்படியே காடே அதிர்ற அளவுக்கு பயங்கர சத்தமாக கர்ஜித்தாரு சிங்கராஜா. ஏற்கனவே ஒரு தடவை சிங்கராஜா கிட்ட மாட்டிக்கிட்டு அடி வாங்கினது நினச்சி பார்த்த நரிகள் பயந்து நடுங்கிக்கிட்டு, தவறு செஞ்சிட்டோம் சிங்கராஜா, நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், இனிமேல் இப்படி எப்போவுமே செய்ய மாட்டோம், எங்களை வெட்டுருங்க அப்படின்னு கெஞ்சினுச்சு. இதுவே கடைசியாக இருக்கட்டும், இனிமேல் இப்படி நடந்தால் நான் ரொம்ப பெரிய தண்டனை தருவேன் அப்படின்னு சொன்னார் சிங்கராஜா. அங்கிருந்து குரங்குகளை எல்லாம் அழைச்சிக்கிட்டு போனார். குரங்கு கூட்டமும் குரங்குகள் தலைவரும் சிங்கராஜாவுக்கு நன்றி சொன்னாங்க. யானையார்கிட்ட அடுத்ததா மான்கள் தங்கியுள்ள பகுதிக்கு நாம் போகலாம் அப்படின்னு சொன்னார் மேகமலை சிங்கராஜா. என்ன குழந்தைகளே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? நன்றி.